திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய் இழையா சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்களத் தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய். இனி இப்பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் காண்போம். இந்த 30வது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பு, அதுவும் முத்தான முத்தாய்ப்பு வைக்கப்படுகின்றது. திருப்பாவை 30 பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லாத கருணையினை பெற்று இன்புறுவர் என்பதை இவ்விருதி திருப்பாசுரம் தெரிவிக்கின்றது. தேவர்கள் திருப்பார்கடலை களைந்து அமுதம் எடுத்தார்கள். இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன். விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகிறார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக விளங்குகின்றான் கண்ணன். விண்ணவர் விரும்பிய அந்த கடல் அமுதம் வங்கக் கடல் களைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள். ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள். எனவே விண்ணவரை காட்டிலும் மன்னவராகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்ந்த தாமரை மலர்களாலான குளிர்ந்த மலரினை சூடிய பட்டர்பிரான் என வழங்கும் பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள 30 பாசுரங்களையும் தப்பாமல் சொல்பவர் திருமாலிடம் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இவ்வுலகத்தில் நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவார்கள் என்பது நிச்சயமாகும்.